Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவாக நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் மீவியோட நியூ லான்ச்னா Mivi DuoPods A650 இந்த இயர்பட்ஸோட குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த Mivi DuoPods A650 கரண்ட்டாக அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 1500 இப்போ இதோட ப்ரைஸ் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ப்ரைஸில் வாங்கினா ஒர்த்தா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Mivi DuoPods 650யோட பேக்கேஜ் வந்து இதுதான். ஸோ இந்த வாட்டி மீவி சைடில் பேக்கேஜிங் கொஞ்சம் நல்லா குட் லுக்கிங்கில் வந்து இருக்குது. அண்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனே மீவிக்கான அந்த வெல்கம் கார்டு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வாரண்ட்டி 1 year ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் Mivi DuoPods 650யோட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளஸ் அது இல்லாமல் USB Type-C ஒரு ஷார்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 2 pair of ear tips கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக Mivi DuoPods A650 இந்த சார்ஜிங் கேஸ் உங்களுக்கு பாக்ஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் டே வந்து இருக்கும். ஸோ இப்போ ஓவராலாக பாக்ஸில் இதாக இருக்கும். வெல் கைஸ், இப்போ Mivi A650யோட சார்ஜிங் கேஸ் இயர்பட்ஸோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி அண்ட் டச் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த Mivi DuoPods A650 உங்களுக்கு 4 கலர் வேரியன்ட்ஸில் வருது. ஸோ ஒன்று வந்து க்ரீன், ப்ளூ, ஒயிட் அண்ட் பிளாக். நான் வந்து பிளாக் கலர் வேரியன்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ஜிங் கேஸோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து இதுதான். ஸோ இந்த சார்ஜிங் கேஸில் யூனிக்காக வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜிங் கேஸோட டோரில் உங்களுக்கு மெட்டல் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சார்ஜிங் கேஸ் டோரில் மெட்டலில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாலிடான மெட்டலில் பட் லைட் மெட்டல் மெட்டீரியல் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டம்லாம் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் தான். அண்ட் இதில் வந்து இது பிளாக் கலரோட மாடல், அந்த பிளாக் கலர் நல்லா சூப்பராக கலர் வேரியன்ட் இருக்குது. பிளாக் வந்து நல்லா ஒரு டார்க் பிளாக்ல கான்ட்ராஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது. அண்ட் ஓவராலாக இந்த சார்ஜிங் கேஸில் ஒரு லேமினேட்டிங் ஃபினிஷ் மாதிரியே இருக்குது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இது வந்து ஒரு கிளாஸ் மாதிரியே தெரியும். இந்த சார்ஜிங் கேஸை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஸோ இதில் நான் தெரிவேன், எனக்கு பேக்ரவுண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சார்ஜிங் கேஸ் வழியாகவே தெரியும். ஓவராலாக சார்ஜிங் கேஸ் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது அண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் Mivi பிராண்டிங் இருக்குது அண்ட் பாட்டமில் USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு 4 LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் சார்ஜிங் கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குன்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் இந்த LED இண்டிகேட்டர் ஸோ நார்மலாக கேஸ் டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணவே எல்லாத்துலேயுமே அந்த லைட் பிளிங்க் ஆகும். பட் இதில் அப்படி இல்லை. நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இயர்பட்ஸை எடுத்துகிட்டு திருப்பி இயர்பட்ஸை வச்சு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த லைட் பிளிங்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா காட்டுது. ஸோ ஆனால் ஓப்பன் பண்ணிவிட்டு கேஸ் டோரே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போதே அந்த லைட் பிளிங்க் ஆகும்போது தான் ஈஸியாக நம்மளோட கேஸோட பேட்டரி எவ்வளோன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒவ்வொரு வாட்டி இயர்பட்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அது மட்டும் இவங்க கொஞ்சம் அந்த சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் ப்ளஸ் இந்த கேஸில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் மார்க்ஸ்லாம் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பதியுது. ஸோ அதனால் நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இயர்பட்ஸ் பார்க்கும்போது ஸோ இயர்பட்ஸோட பில்ட் குவாலிட்டி கேஸை விட ரொம்ப கொஞ்சம் பில்டு குவாலிட்டி கம்மியாக தான் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப வந்து பிளாஸ்டிக் வந்து ஒரு நார்மலான ஒரு பிளாஸ்டிக் பில்ட்டில் தான் இருக்குது. பட் ரொம்ப வெயிட்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் கேஸோட வெயிட் ஒரு நார்மலான வெயிட்டில் தான் இருக்குது. அண்ட் இந்த இயர்பட்ஸ் ஸ்டெம் டைப் டிசைனில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் இந்த இடத்துல மீவியோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க 2 இயர்பட்ஸ்லையும் இண்டிவிஜுவலாக. அண்ட் இயர்பட்ஸ் வியரிங் பொறுத்த வரைக்கும் ஸோ வியரிங் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரைட் இயர்பட்ஸ் நல்லா வியரிங் இருந்தது. பட் லெஃப்ட் இயர்பட்டில் வந்து அந்தளவுக்கு வியரிங் கம்ஃபர்டபுளாக இல்லை. நீங்கள் வேணால் இயர் டிப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து மீடியம் சைஸ், நீங்கள் ஸ்மால் சைஸ் இயர் டிப்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து லெஃப்ட் இயர்பட் யூஸ் பண்ணும்போது ஸோ ரைட்டில் கம்ஃபர்டபுளாக ஃபிட்டிங் இருந்த மாதிரி லெஃப்ட்டில் இல்லை. ஸோ நான் ஃபாஸ்ட் வாக்கிங் இல்லை ஜாகிங்லாம் போகும்போது அப்படியே இயர்பட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக காதுலேருந்து வெளியில் வந்து அப்படியே கீழே விழுற நிலைமைக்கே வந்து போயிடுது. ஸோ அதனால் லெஃப்ட் இயர்பட்ஸ் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஆஸ் லைக் அ ரைட் இயர்பட்ஸ் மாதிரி. அண்ட் இயர்பட்ஸ் வியர் பண்ணும்போது நல்லா ஒரு கம்ஃபர்டான ஒரு ஃபீல் தான் வந்து இருக்குது. ஓவராலாக ஒரு குட் தான். அண்ட் இயர் டிப்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் ஆகிடும். அண்ட் இந்த இயர்பட்ஸில் வந்து டச் கண்ட்ரோலோட வருது. அண்ட் இந்த இடத்துல தான் வந்து டச் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டச் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்ஸ்டண்ட்டாக உங்களால் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியுது. டச்சோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப குட்டாக இருக்குது. அண்ட் இதில் எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது, இன்க்ளூடிங் வால்யூம் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனோட. ஸோ நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ் ஆகும், டபுள் டேப் ரைட்டில் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங், டபுள் டேப் லெஃப்ட்டில் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங். அண்ட் தென் ரைட் இயர்பட்ஸை லாங் டச் பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட் இயர்பட்ஸை லாங் டச் பண்ணிங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் தென் கால் அட்டன் பண்ணுறதுக்கும் சிங்கிள் டேப் அண்ட் கால் கட் பண்ணுறதுக்கு சிங்கிள் டேப். அண்ட் ப்ளஸ் இந்த இயர்பட்ஸில் கேமிங் மோடு இருக்குது. ஆக்சுவலாக அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டேப் பண்ணால் கேம் மோடு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களோட யூசர் மேனுவலில் ட்ரிபிள் டேப் பண்ணால் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2 இயர்பட்ஸில் ஏதாவது ஒரு இயர்பட்ஸில்
ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும், கூகுள் அசிஸ்டண்ட் இல்லை ஆப்பிள் சிரி. அண்ட் கேமிங் மோடும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இருக்குது. அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இயர்பட்ஸில் 4 டைம்ஸ் நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேமிங் மோடு ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் இந்த Mivi A650 இயர்பட்ஸில் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த இயர்பட்ஸ் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான பில்ட் குவாலிட்டியில் இருக்குது, பட் டிசைன் வைஸ் கொஞ்சம் குட் லுக்கிங்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வந்து ஆட்டோ பேரிங் மெத்தட் தான். ஸோ இதில் மற்ற இயர்பட்ஸ் மாதிரி நீங்கள் கேஸோட டோர் ஓப்பன் பண்ணாவே இயர்பட்ஸ் ஆன் ஆகாது. கேஸ் டோர் ஓப்பன் பண்ணி இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியில் எடுக்கணும். அப்போ தான் வந்து இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆன் ஆகிட்டு பேரிங் மோடுக்கு போய்டும். அண்ட் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ இது ஆட்டோ பேரிங். ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிப்பீட்டடாக அதே ஃபோனில் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். இல்லைனா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கூட உடனே பேரிங் மோடுக்கு போய்டும். அதனால் வேறு ஒரு ஃபோனில் இமிடியேட்டாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதில் மேனுவல் பேரிங் மோட்லாம் வந்து கிடையாது, ஒன்லி ஆட்டோ பேரிங். அண்ட் அதுவும் இன்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் கனெக்ஷன் ரேஞ்ச் வைஸ் பார்க்கும்போது இந்த Mivi 650 இயர்பட்ஸை நான் பட்ஜெட் ஃபோன்ஸில் தான் கனெக்ட் பண்ணி மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணேன். அண்ட் ஹையர் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணும்போதும் கனெக்ஷன் ரேஞ்சில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள். ஸோ நான் ஃபேன் பேக்கெட்டில் வைக்கும் போதோ, பைக் ஓட்டும் போது அண்ட் வாக்கிங் போகும்போது, இந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸில் ஜாகிங் போகும்போது எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்லையும் சாங்ஸ் விட்டு விட்டு கேட்கல. ஸோ கனெக்ஷன் ரேஞ்ச் ரொம்ப குட்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஃபோன் வச்சுருந்தாலும் இந்த இயர்பட்ஸ் நீங்கள் அந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது நல்ல கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ சாங்ஸ்லாம் விட்டு விட்டு கேட்காது. ஸோ கனெக்ஷன்லாம் ரொம்ப குட் தான். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஸோ இந்த இயர்பட்ஸ் இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு பட்ஜெட் இயர்பட்ஸ் தான் நீங்கள் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னும் போது இந்த இயர்பட்ஸ் நீங்கள் கேட்கும் போது ஆடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஆடியோ குவாலிட்டி வைஸ் நம்ம ஒரு 4 விஷயம் பார்க்குறோம். ஒன்று வந்து ட்ரபிள்ஸ், பேஸ், ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் அண்ட் மியூசிக் செப்பரேஷன் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரபிள் வைஸ் பார்க்கும்போது ஸோ அந்த ஹை டோன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது வோக்கல்ஸோட கிளாரிட்டி ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ அதெல்லாம் நல்லாவே வந்து இருக்குது. அண்ட் இதில் வால்யூம் லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்குது, நல்ல ஹை வால்யூம்ஸில் வந்து கேட்குது. அண்ட் அட் த சேம் டைம் அந்த ட்ரபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வோக்கல்ஸோட டோனே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஒரு நார்மலாக இப்போ ஒரு எம்டி ரூமில் நீங்கள் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் பேசுகிறது வந்து ஒரு மாதிரி ஏதோ எக்கோவில் கேட்குற மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் இதோட வோக்கல்ஸோட அந்த ஒரு டோன் வந்து இருக்குது. ஸோ நம்ம மற்ற இயர்பட்ஸுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது அதுதான் எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சுது. ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீங்கள் ஆல்ரெடி பட்ஜெட் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணினா உங்களுக்கு இது பிடிக்காம தான் இருக்கும். ஏன்னா வந்து இதில் அந்த வோக்கல்ஸோட டோனே வேறு மாதிரி இருக்குது, சவுண்ட்லாம் நல்லா அதிகமாக இருக்குது. அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்டில் அந்த ஃபீல் பண்ண முடியுது, கொஞ்சம் கேட்குது கும்மு கும்முன்னு. ஆனால் ரொம்ப வந்து பூம் லைக் எஃபெக்ட்ஸு அண்ட் ஒரு டெடிக்கேட்டட் பேஸ் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இல்லை. அண்ட் மியூசிக் செப்பரேஷன் கூட பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே நேரத்தில் வந்து மல்டிபிள் மியூசிக்ஸ் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் அந்த மியூசிக் செப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன டின்னி இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸு அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக உங்களுக்கு கேட்கும்போது அந்த மாதிரி கேட்கல. அண்ட் ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸும் இருக்குது, ஆனால் டெடிக்கேட்டடாக ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் இல்லை. இந்த மாதிரி சில ட்ராபேக்ஸ்லாம் வந்து இருக்குது ஆடியோ வைஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சு தான் நம்ம அந்த ஆடியோ வந்து இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ இதோட ப்ரைஸ் வந்து 1500 போது ஸோ 1500 ஸோ இதே ப்ரைஸ் கேட்டகரியில் நிறைய இயர்பட்ஸ் வந்து இருக்குது 1500. அதை கம்பேர் பண்ணும்போது ஸோ அந்தளவுக்கு இதில் ஆடியோ குவாலிட்டி இல்லை. பட் மைட் பி இந்த இயர்பட்ஸ் ஃபியூச்சரில் 1200 அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிதுன்னா அப்போ இது கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் பை இயர்பட் தான். ஸோ ஆடியோ குவாலிட்டி அந்த 1200 ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான ஒரு ஆடியோ குவாலிட்டி தான். அண்ட் ப்ளஸ் இதில் மற்ற எல்லாமே வந்து நல்லா தான் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த இயர்பட்ஸோட கால் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ காலிங் டெஸ்ட் நம்ம நேற்று தான் வந்து இதோட வீடியோ போட்டோம். ஸோ டிஃப்ரெண்ட் நாய்ஸ் கண்டிஷனில் கால் பேசினா எப்படி இருக்கும் இந்த இயர்பட்ஸில் அப்படின்ட்டு ஒரு டெடிக்கேட்டட் காலிங் வீடியோவே போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓவராலாக இதில் காலிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா காலிங் வந்து இதில் நல்லா குட்டாக தான் இருக்குது. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இயரபிளாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அந்த டெஸ்ட்டில் நீங்கள் அந்த காலிங் டெஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் அவுட்டோர்லாம் கால் பேசுகிறீங்கன்னா பேக்ரவுண்டில் வண்டியோட ஹார்ன் நாய்ஸ் இந்த நாய்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்குது. ஆனால் நீங்கள் பேசுகிற வால்யூமும் நல்லா ஹையாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த இயர்பட்ஸ் நல்லா உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். அண்ட் ஹெல்மெட் போட்டு நீங்கள் கால் பேசும்போதும் நல்லா கால்ஸ் வந்து பேச முடியுது. ஸோ காலிங் வந்து கொஞ்சம் குட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த 1500 நீங்கள் பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஓப்போ என்கோ பட்ஸ் 2லாம் நல்ல ஆடியோ இருக்குது, ஆனால் காலிங் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஆனால் ஓப்போ என்கோ பட்ஸ் 2க்கும் இதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா காலிங் இதில் பெஸ்ட்டாக இருக்குது ஓப்போ என்கோ பட்ஸ் 2 விட. ஸோ இதுதான் வந்து ஒரு பிரச்சனை, கேட்ஜெட்ஸ் அண்ட் மொபைல்ஸ்லேயும் இதே தான் ஒரு பிரச்சனை. ஒன்றுத்தில் ஒன்று இருக்கும், ஒன்றுத்தில் ஒன்று இருக்காது. ஸோ எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில ப்ராடக்ட் தான் வந்து இருக்கும். ஸோ அது பிராண்ட்ஸே வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட பேட்டரி வைஸ் பார்க்கும்போது இயர்பட்ஸில் மட்டும் 40 mAh ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஸில் 500 mAh ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க.
பட் 500 mAhன்னு சொல்கிறாங்க. பட் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, அதான் என்னன்னு தெரியல. ஸோ ரொம்ப ஒரு நார்மலான வெயிட்டில் தான் இருக்குது, 500 mAh மாதிரியே தெரியல. அண்ட் இதோட ப்ளே டைம் ஹவுஸ் பிராண்ட் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இயர்பட்ஸில் மட்டும் 10 hours வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் கேஸ் ப்ளஸ் இயர்பட்ஸ் சேர்த்தா 55 hours வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. பட் இதோட பேட்டரி இன்னும் நம்ம டெஸ்ட் பண்ணல. அண்ட் சூன் இதோட பேட்டரி செப்பரேட்டாக பேட்டரி ரிவ்யூ போடுறோம், அதில் எக்ஸாக்டாக இது எவ்வளோ ப்ளே டைம் ஹவுஸ் வரும்னு பார்க்கலாம். ஸோ ஆனால் இயர்பட்ஸில் மட்டும் 10 hours ரொம்ப கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு இயர்பட்ஸ்லையும் 15,500 ப்ரைஸ் ரேஞ்சில் இயர்பட்ஸில் மட்டும் 10 hours வந்ததே கிடையாது. ஸோ நீங்கள் ஈவன் 60% வால்யூமில் வச்சு கேட்டால் கூட OnePlus நாட் பட்ஸ்லாம் கூட ஒரு 8 hours வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்திருக்கு, 10 hours வந்ததில்லை. அதே மாதிரி ரொம்ப பேட்டரி பேக்கப் உங்களுக்கு பெஸ்ட்டாக வேணும்னா உங்கள்கிட்ட ஒரு 2000 இருக்குன்னா நீங்கள் போட் நிறுவனம் எனக்கு போயிடலாம். ஏன்னா அதில் தான் இயர்பட்ஸில் மட்டுமே 16 hours to 20 hours ஆஃப் ப்ளே டைம் ஹவுஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இயர்பட்ஸில் மட்டும். ஸோ இதோட பேட்டரி ரிவ்யூ சூன் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓவராலாக இந்த Mivi DuoPods A650 குயிக் ரிவ்யூ இதுதான். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இயர்பட்ஸ் 1200 இல்லை 1300 வந்ததுன்னா இந்த இயர்பட்ஸ் நீங்கள் பெஸ்ட் பை. 1500 போச்சுன்னா அப்போ இது கொஞ்சம் வாங்குறது கொஞ்சம் அந்தளவுக்கு பெஸ்ட் பையாக இருக்காது. ஏன்னா 1500 ஆல்ரெடி நிறைய பெஸ்ட் இயர்பட்ஸ் இருக்குது, ரியல்மி T100 அண்ட் ஓப்போ என்கோ பட்ஸ் 2 இப்போ 1600 வந்துடுச்சு. அண்ட் எப்போயாவது ஆஃபர் வந்தால் 1500 வரது சான்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரூக் பட்ஸ் ப்ரோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இருக்குது 1500 ரேஞ்சில். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் ஆடியோ வந்து இப்போ நான் சொன்ன 3 இயர்பட்ஸில் இருக்கிற ஆடியோ குவாலிட்டி மாதிரி இதில் வந்து இல்லை. ஸோ இதில் வந்து ஆடியோவோட வால்யூம் லெவல் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த கிறிஸ்பாக இல்லை. அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் எஃபெக்ட் வந்து இல்லை. ஸோ அதுதான் நான் வந்து ஃபீல் பண்ணுறது. பட் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் ஒரு பட்ஜெட் இயர்பட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள் அப்படின்னும் போது இந்த இயர்பட்ஸில் கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல ஹை குவாலிட்டி இயர்பட்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இதில் ஆடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்காமல் போகும். ஏன்னா நான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஆனால் ரெகுலராக அதை நான் யூஸ் பண்ணும்போது வாக்கிங் போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. ஸோ இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் இந்த Mivi DuoPods A650 இந்த இயர்பட்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது நீங்கள் இயர்பட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, வேறு ஏதாவது இயர்பட்ஸ் வேணும்னா இயர்பட்ஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து இங்கே இருக்குது, அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.